தலைவரே. அப்படிங்கறியா? சரிதான் சரிதான். இப்பவே மாப்பிளைய விட்டு கொடுக்க மாட்டாங்கற போல இருக்க. நல்லது நல்லது, ரொம்ப நல்லது. அப்புறம் மலர்கொடி, இப்ப உனக்கு எதுக்காக போன் பண்ணணும் அத சொல்றத விட்டுட்டு என்னென்னவோ பேசி உன்னைய போர் அடிச்சிட்டான் பாரு. அப்பா சாமி, இப்போது புரிஞ்சுதே. ஐயோ தலைவரே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. நேத்து நம்ம தலைவரை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். உன் கல்யாணத்தை பத்தி ரொம்ப விசாரிச்சாரு. அப்படியா தலைவரே? ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீ இன்னும் அவருக்கு கல்யாண பத்திரிகை கொண்டு போய் வைக்கலையா? இல்ல, இன்னும் வைக்கல தலைவரே. என்ன மலர்கொடி, நீ அவருக்குள்ள முத பத்திரிகை கொண்டு போய் வச்சிருக்கணும். அரசியல்ல பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிற, இது கூடவா உனக்கு தெரியாது? இல்ல தலைவரே, அவருடைய அப்பாயின்மெண்ட் கேட்டு அவர் பிஏவுக்கு 2-3 நாளா போன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டைம் தராம அவர் பிஏ இதோ அதான் இழுத்துட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? சரி சரி, நீ இப்படி ஏதாவது காரணம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனால நானே தலைவர்கிட்ட டைம் வாங்கிட்டேன். நாளைக்கு காலையில 11 மணியிலிருந்து 11:10 வரைக்கும் உனக்கு 10 நிமிஷம் ஒதுக்கி இருக்காரு. சரிதானா? சரி தலைவரே, நாளைக்கு அதே நேரத்துல நான் தலைவரை போய் பார்த்து என் கல்யாண பத்திரிக்கையும் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மலர்கொடி, நீ மட்டும் தனியாவா போற? இல்ல தலைவரே, பசங்களெல்லாம் கூட்டிட்டு தான் போவேன். என்னது, பசங்க எல்லாம் கூட வருவாங்களா? நீ என்ன கல்யாண பத்திரிக்கை வைக்க போறியா இல்ல போராட்டம் பேரணி நடத்த போறியா? தலைவரே, நான் வேணா எங்க அம்மாவை கூட்டிட்டு போட்டுமா? நீங்க பாரு, உங்க அம்மாவையும் கூட்டு போவேனா ஆட்டுக்குட்டியும் கூட்டு போவேனா? உன் வருங்கால புருஷனை கூட்டு போய் தம்பதி சமயதாரா நின்னு தலைவருக்கு ஒரு சந்தன மாலையை போட்டுட்டு சால்வைய போத்தி அப்புறமா அவர் கையில கல்யாண பத்திரிக்கையை கொடு. ஏன் தலைவரே, அவரையுமா கூட்டிட்டு போகணும்? ஆமா, கண்ணுக்கு லட்சணமா உன் மாப்பிள்ளையோட போய் நின்னாதானே தலைவர் மனசுல உன்னை பத்தி நல்ல அபிப்பிராயமும் நம்பிக்கையும் ஏற்படும். அப்பதானே உனக்கு இந்த இடைத்தேர்தல சீட்டு கிடைக்கும். அது வந்து தலைவரே. என்ன மலர்கொடி, இன்னும் வந்து போய் இழுத்துக்கிட்டே இருக்க? ஐயா, உனக்கு அரசியல் அறிச்சபடியே நான் தான் கத்து கொடுக்க வேண்டி இருக்கும் போல் இருக்கேம்மா. அப்படி இல்ல தலைவரே. அவரு என்ன அவருக்கு என்ன ஊர்ல தானே இருக்காரு? இல்ல தலைவரே, நான் அதான் சொல்ல வந்தேன். அவர் இப்போ ஊர்ல இல்ல. அப்படியா? அவர் எங்க போயிருக்காரு? அவரு பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போயிருக்காரு. ஓ அப்படியா? சரி சரி, நாளைக்கு அப்பாயின்மெண்ட்ட நான் எப்படியாவது நாளை மறுநாளைக்கு மாத்திடுறேன். அதுக்குள்ள நீ அவருக்கு போன் பண்ணி அவரை இங்க வர வச்சு. என்ன மலர்கொடி, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? சென்னைக்கும் சிங்கப்பூருக்கும் 3 மணி நேரம் டிராவல் தானே. எப்படியாவது பிளைட்ட பிடிச்சு வந்துட சொல்லு. தலைவருக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அப்புறம் வேணா திரும்பி போயிட்டோம். என்ன சொல்ற? சரி தலைவரே. இங்க பாரு மலர்கொடி, என்னடா மாவட்டம் இவ்வளவு கராரா பேசுறாருன்னு நினைக்காத. எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும்னு கணக்கு போட்டு தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போற. அந்த கணக்கு கொஞ்சமும் தப்பாம நடக்கணும்னா உன் வருங்கால புருஷனோட நீ ஜோடியா போய் பத்திரிக்கை வைக்கிறது தான் நல்லது. என்ன புரியுதா? புரியுது தலைவரே. ஒரு அரசியல்வாதிக்கு தேவையான அடிப்படை பண்பு எல்லா சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கிறது தான். தலைவருக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் தான். நீ ஜோடியா போய் நின்னு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க. சரி தலைவரே. அப்புறம் வச்சிட்டுமா? சரிங்க தலைவரே. இந்த கார்த்திகால அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சிரும் போல இருக்கு. வீட்டுக்குள்ள இருப்பாரா? ஏன் காதலியே பூ சுத்துறியா? அவர் வீட்டுக்கு போய் பார்த்தாச்சு, அங்க அவரை காணோம். என்ன மீனாட்சி, நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு, சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லைங்க, கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறேன். என்ன கார்த்திகை பத்தி அந்த மலர்கொடி சொன்னதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களா? கார்த்திக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுங்க. நிச்சயமா அவர் நல்லதா இருப்பாரு. உங்க வார்த்தை பழிக்கணுங்க. கார்த்திக் ரொம்ப நல்லவரு. நீங்க உட்பட எல்லாருமே இந்த கல்யாணம் வேண்டாம் நடக்காதுன்னு சொன்னப்ப அவரு மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு என் கூட உறுதுணையா இருந்தவரு.
இப்ப நம்ம 2 பேரும் கணவன் மனைவியே அப்படி இருக்கோம்னா அதுக்கு காரணமே கார்த்திக் தாங்க. உண்மைதாங்க. கார்த்திக்கோட நல்ல மனசுக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சரி, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். கிளம்பிட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் லஞ்ச் பேக் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அம்மா பாத்துப்பாங்க. இல்லங்க, எனக்கு இதுல ஒரு சிரமமும் இல்ல, ரெடியா தான் இருக்கு. என்னங்க? இந்தாங்க. வரேன்டா. சரிண்ணா. அம்மா, அப்பா, வரேன். பத்திரமா போயிட்டு வாப்பா. என்னங்க, என்ன வாழ்க்கைங்க இது? ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது போல இருக்கே. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னடான்னா ஒரு புது பிரச்சனை. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. இங்க பாரு, நீ பாட்டுக்கு அழுது புலம்பி மீனாட்சியையும் வேதனைப்பட வச்சிடாத. முதல்ல நீ தைரியமா இரு. அம்மா, நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. நளினி, நானும் உன் கூட வரட்டுமா? நீ எதுக்கு மீனாட்சி? அவ போயிட்டு வந்துட்டோம். சக்கரை கொஞ்சம் தான் இருக்கு, அது மட்டும் தான் வாங்க போறா. நீ வா, வந்து உட்காந்து டிஃபன் சாப்பிடுவா. இல்லத்த, அவ பாவம் தனியா போறா, நானும் அவ கூட போறேனே, எனக்கும் கொஞ்சம் மாறுதலா இருக்கும். நான் போயிட்டு வரேன் அத்தை. சரி, அப்படின்னு முதல்ல சாப்பிட்டுரு, அப்புறமா போ. நளினி, கொஞ்ச நேரம் இரு, இது வந்துருவா. சரிம்மா. வாமா, வா.